பண்றது பெண்கள் தாங்க. நடுவரே, நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆண் தான், நீங்க பார்க்காதது இல்ல. எனவே தீர்ப்பு எங்களுக்கு தான் சாதகமா வருங்கிற நம்பிக்கையில இதை தொடங்குறேன். சரி, இந்த பட்டிமன்ற டாபிக் என்ன? வீண் செலவு செய்வது ஆண்களா பெண்களா? வீணா யாருங்க? வீணா யாரு? வீணா ஒரு பெண் தானுங்க. சோ டிபேட் டாபிக்லயே ஆன்சர் இருக்கு. இதுக்கு ஒரு டிபேட் ஆங்க. சரி, ஓகே, போட்டி வந்தாச்சு, ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? எது சுவாரஸ்யமா இருக்கும்? ஷாப்பிங்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க. உடைகள், ஆடைகள். நீங்க யூஸ்வலா வில்லேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உடைகள், க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஃபார்மர்ஸ் எல்லாம் என்ன போட்டுப்பாங்க? மேக்சிமம் ஒரு தோத்தி ஒரு ஷர்ட் கூட போட்டுக்க மாட்டாங்க. சோ வில்லேஜஸ்ல ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருப்பாங்க. சிட்டிஸ் பாத்தீங்கன்னா எப்படி? மேக்சிமம் ஒரு ஜீன்ஸ், ஷார்ட்ஸ், பேண்ட், ஸ்வெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஆண்களோட ஷாப்பிங் ரொம்ப 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 கம்மிங்க. வருஷத்துல மேக்சிமம் ஒரு 2 தடவை ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதுவும் எப்படி? தேவைக்கு ஏத்தாப்புல ஷாப்பிங் பண்ணுவாங்க. வீட்டுல ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா மேக்சிமம் ஷாப்பிங் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல ஒரு அலமாரி இருக்குங்க. 10 ஷெல்ஃப் இருக்கு. அந்த 10 ஷெல்ஃப்ல கீழ் ஷெல்ஃப் மட்டும்தாங்க என்னோடது. மற்ற எல்லா ஷெல்ஃபும் மனைவிமார்கள் இல்லைன்னா குழந்தைகளோடு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மனைவியோடு தாங்க இருக்கும். அதுவும் எண்ண முடியாத அளவுக்கு புடவைகள், பாவாடைகள், காக்ரா சோலி, சுடிதார், பிளாசோ, ஷராரா, இப்படின்னு நீங்க அடிக்கிட்டே போனாங்க. அதுல என்ன வெரைட்டி பாத்தீங்கன்னா, அந்த புடவைக்குள்ள இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா அவங்க பட்டு புடவை, வாயில் புடவை, அதுக்கப்புறம் காட்டன் புடவை இந்த மாதிரி போகும். இதுல இன்னும் அடுத்தது இன்னும் டீப்பா போனீங்கன்னா அதுல காஞ்சிபுரம் பட்டு, இதெல்லாம் சில்க் சாரி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுலயும் இந்த குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களோட சட்டையை எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி, என்னோட சட்டை மேல ஏறிதான் எடுக்கணும். என்னோட வெள்ளை சட்டை அதோட அம்பேல். சரி, இது இந்த சைடு இப்படி முடிஞ்சதா? ட்ரெஸ் சைடு இப்படி முடிஞ்சதா? நம்ம அடுத்து வேற போவோம். குரோசரி எப்படி அப்படின்னா, அவங்க வீட்டுல ஒரு லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா கடைக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இல்லாத பல விஷயங்கள் அங்க வாங்கிட்டு இருப்பாங்க. என்னமா லிஸ்ட் போட்டு கடைக்கு வந்திருக்கேன்னு கேட்டா, இது ஆன் த கோ லிஸ்ட்னு வேற சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அதுல சில காய்கறிகள் மேல என்ன கோவம் தெரியலங்க, ரொம்ப வயலண்டா ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த தேங்காய் இருக்கு, அதை டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி பார்த்து அப்படிதான் வாங்குவாங்க. அது நம்ம தலை மாதிரியே வேற இருக்குமா, அது சட்டமும் வேற அப்படியே கேட்கும். நம்ம தலையில போடுற அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அப்படியே வரும். அது மட்டும் இல்ல, இந்த கத்திரிக்காய், தக்காளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எப்படி வாங்குவாங்க? அமுத்தி பார்த்துதான் வாங்குவாங்க, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அதுவாது பரவாயில்லைங்க. அந்த ஓக்கரா இருக்கு, வெண்டைக்காய், அதை வாங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் 10 வெண்டைக்காய் உடைச்சு பார்த்துட்டு 2 வெண்டைக்காய் தாங்க பைக்குள்ள போகும். மற்ற அத்தனையும் பாத்தீங்கன்னா கடைக்காரருக்கே தாராளமா விட்டுட்டு வந்துருவாங்க. அவ்வளவு வேஸ்டும் கடைக்காரருக்கே போகும். அது சரி, இந்த முழு பூசணிக்காய், பரங்கிக்காய் இதெல்லாம் யாராவது உடைச்சு வாங்குற பெண்கள் இருக்கீங்களா? நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை அழுகிறத டெஸ்ட் பண்ணுவாங்க, அழுகிறதான ஃப்ரிட்ஜில். சரி, இவ்வளவு வெஜிடபிள்ஸ் வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்கு. சரி, அன்னைக்கு டின்னருக்கு என்னடா வரப்போது ஸ்பெஷலா வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஐலண்டுக்கு கிச்சன்ல இருந்து வரும்னு பார்த்தா வெளியில இருந்து காலிங் பெல் ஒண்ணு வரும். என்னன்னு உங்களுக்கே தெரியும், வேற என்ன, அந்த காஞ்சி போன பீஸா தான் இறங்கும். ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க. அவங்களுக்கு வாங்க வேண்டிய லிஸ்ட் வேணும்னா லிஸ்ட் ஒண்ணு போட்டுட்டு நேர ஷாப்பிங்க்கு போவாங்க. வேகமா ஷாப்பிங் முடிப்பாங்க, வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறப்ப அதை கசக்கி புழிஞ்சு இப்படி எல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதுவும் இந்த வெண்டைக்காய் இருக்கு, இந்த வெண்டைக்காய் அதை உடைச்சு பார்த்து வாங்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? லேடிஸ் ஃபிங்கருங்க, வீட்டுக்குள்ள வர முடியாது. அதுக்கப்புறம்
குரோசரிக்காக தான் இப்படி போச்சு. இந்த டெக்னாலஜிக்கு வரும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ல எப்படி ஃபேஷனா வந்து லேடிஸ் இருக்க விரும்புவாங்களோ அந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் மேல பயங்கர இஷ்டங்க. அவங்க இந்த டீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஹோம் தியேட்டர்ஸ், அந்த ஹோம் தியேட்டர்ல ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறதுக்கு, அதுல கேம்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வீட்டுல பெரிய டிவி 50 இன்ச்சுக்கு இருக்கும். எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆண்கள் வாங்கி திட்டு வாங்கி வைப்பாங்க. கடைசியில பார்த்தா ரெக்லைனர் சோஃபால உட்காந்து சீரியல்ஸ் எபிசோட புரியாத பாஷையில, அது கே பாஷையில பார்த்து நான் எழுதிட்டு இருக்கிறது அவங்க. ஆனா ஆண்கள் எலக்ட்ரானிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறத பத்தி குறை மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. இது இப்படி போச்சா, இதுக்குதான் ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு. அது சரி, அவங்களுக்கு எங்க மீசை இருக்கு. லாஸ்டா இதோட ஒண்ணு சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஆசைப்படுவாங்க, பெண்கள் தாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் தேவை என்பார்கள். இதுதான் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். நன்றி அளித்தது வாய்ப்பளித்ததற்கு நன்றி.